ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி ஒரு ஃபுல் டே ரொட்டீன் vlog தாங்க பார்க்க போகிறீங்க. காலையில் ஒரு 6 o'clock தான் நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். கீதிகாவுக்கு 7 o'clock பஸ் இருக்கு இல்லையா, 1 ஹவரில் அவங்கள ரெடி பண்ணிடலாம். ஸோ அதனால் இப்போல்லாம் 6 o'clock தான் எந்திரிக்கிறேன். நேற்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லைடர்ஸ் ஆர்டர் இருந்ததுங்க. ஸோ அதுக்காக இந்த பொட்டேட்டோ இதெல்லாம் செஞ்சுருந்தோம். பொட்டேட்டோவும் சிக்கன் ஸ்லைடர்ஸும் கேட்டிருந்தாங்க, வெஜ்ஜு ஸ்லைடர்ஸும். ஸோ அதுக்காக பண்ணதில் இந்த பொட்டேட்டோஸ் மட்டும் கொஞ்சம் மிச்சமாகிடுச்சு. சரி, அதை எடுத்து வச்சுருந்தோம். இன்றைக்கி காலையில் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதான் கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, அதான் கேட்டிருந்தாங்க. சரி, அதை எடுத்து கொஞ்சம் மைக்ரோவேவில் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பன்னு ஆல்ரெடி வாங்கிட்டு வந்தது இருக்குது, அதில் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு தான். நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா கிச்சனும் க்ளீன் பண்ணவே இல்லை நான். ஏன்னா நேற்று காலையிலேருந்தே கண்டினியூஸ் ஆர்டர் இருந்தது. நைட்டுமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 2 o'clock கிட்ட ஆகிடுச்சா. சரி, அதுக்கப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ண வேணாம், காலையில் எழுந்திரிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் படுத்துட்டோம். இப்போ காலையில் அந்த கிச்சன் நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டோம்னா காலையில் ஒவ்வொரு பாத்திரமும் எடுத்து விலக்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. டீ பாத்திரத்துலேருந்து எல்லாமே. ஸோ அதை ஃபஸ்ட்டு விலக்கி டீ போட்டுடலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்க்கு வச்சிட்டேன். ஆனால் கிச்சன் இந்த மாதிரி இருந்தாவே நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் எரிச்சலாக இருக்கும் பார்த்திங்களா. நமக்கு எல்லாம் வாஷ் பண்ணி ரெடியாக டிஷ்வாஷரில் இருந்தால் காலையில் ஒன்று எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேருந்து எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்கும். அது இல்லாமல் நமக்கு அந்த ரொட்டீன் மாறிச்சுனாவே நமக்கு அன்றைக்கி வேலை ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, எப்படி டைம்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க, நீங்கள் பிஸ்னஸும் பண்ணிவிட்டு வீட்டையும் பார்த்துட்டு. அன்றைக்கி ஒரு நாள் நான் ஒரு வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு பாயாசம் எல்லாம் சமைச்சேன். அன்றைக்கி ஆர்டரும் இருந்தது. அந்த மாதிரி நிறைய திங்ஸ் பண்ணும்போது எப்படி இவ்வளோ பண்ணுறீங்க, எனக்கெலாம் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அது ஒன்றுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியுது, முதல் நாள்லேருந்தே அந்த வேலை தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க. நானுமே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்த வரைக்குமே சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆயிருக்கு. யாராவது ஈவினிங் வீட்டுக்கு வராங்கன்னா காலையிலேருந்தே வீடை க்ளீன் பண்ணுறது, சமைக்கிறது, அவங்க வர்ற வரைக்குமே வேலை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ எனக்கு நிறைய டைம் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் மெதுவாக பண்ணேனா என்ன பண்ணேனே எனக்கே தெரிலங்க. இப்போ யோசிச்சா வியப்பாக இருக்குது. இப்போ ஒரே நாளில் ஒரு 5 நாளோட வேலை பார்க்குற மாதிரி இருக்குது சம்டைம்ஸு. காலையில் எழுந்திரிச்சு குழந்தைங்கள அனுப்பி அந்த நார்மல் ரொட்டீனும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. பிஸ்னஸ்க்காகவும் இடையில நம்ம அடிக்கடி கிச்சன் போயிட்டு வரோம், குக்கிங்கை திருப்பி ஆர்டர்ஸ் இருக்கிறது, வீடியோ பண்ணுறது, வீடியோ எடிட் பண்ணுறது, போஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு டே அப்படியே சுற்றிட்டே இருக்கும். ஈவினிங் ஆனாலுமே திருப்பி குழந்தைங்க வந்துடுவாங்க, அவங்கள பார்க்கணும், டின்னர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொட்டீனாக போய்கிட்டு இருக்கு. மேபி நம்ம பிஸியாக இருந்தால் டைம் மேனேஜ்மெண்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தீங்களா, ஹீட்லெஸ் கர்ல் என்ன பண்ணீங்க, என்ன துணியில் லெகின்ஸ் இருக்கும்ல, லெகின்ஸை 2 பக்கம் அப்படியே சுற்றி பிடிச்சி இப்படி வைக்கணும். ஸோ கொஞ்சம் சங்கு எடுத்து இப்படி ரேப் பண்ணணும். அப்புறமா அது ஒன்று சங்கு சேர்த்து வச்சுட்டு ரேப் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு நாங்கள் ஒரு நாள் உங்களுக்கு பண்ணி காட்டுறோம். ஸோ அந்த மாதிரி செஞ்சு கீதிகா கர்ல் பண்ணாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா அரை நேரம் நிற்காது. ஏன்னா எனக்கும் அரை நேரம் நிற்காது. பிகாஸ் ஐ ஹேவ் வெரி ஸ்ட்ரெயிட் ஹேர், ஸ்ட்ரெயிட் silky hair. So and the layers கழிச்சா அது ஃபால் ஆகும். I won't be layers. அழகாக இருக்கு. Thanks. இந்த ஸ்வெட் செட் நாங்கள் டான்ஸுக்கு வாங்கி போட்டிருந்தோம்ல, பொங்கல் டான்ஸுக்கு தமிழ் சங்கத்தில் அது. சரி, உங்கள் வாட்டர் பாட்டிலாம் ரெடி பண்ணுங்க. கொஞ்சம் ரெடியாகுது. திருப்பி மாவா சாட்டர்டே பிடிக்கல வாங்கி தரவா? நான் நினைக்கிறேன் அது கருவே இருக்கிறேன். எப்போ கழிச்சு இல்லை ஆமாம், இது பண்ணி நம்ம கவு பண்ணுங்க. குட்டி சுரக்ஷா எங்கிட்ட குட்டி போயிட்டு தந்தாளா. ஸோ எனக்கு மிடில் ஆஃப் த நைட் நான் எந்திரிச்சு பார்த்தேன் சுரக்ஷா எனக்கு பிளாங்கெட் வச்சிருக்காங்க. நான் அந்த பிளாங்கெட்டை எடுத்து மேலே போட்டு பார்த்தேன்.
இப்படியா? மொத்தம் 3 பிளாங்கெட் இருந்துச்சு. பெருசு ஒன்று குட்டி ஒன்று. உளுந்தங்கஞ்சி வந்து நம்ம காய்ச்சிட்டேன். அதுலேயே வந்து பால் ஊற்றி கொஞ்சம் வெல்லம் போட்டோன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. இது வந்து ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க குழந்தைங்களுக்கு. வாரத்தில் ஒரு 2-3 நாள் கொடுத்துருவோம் கண்டிப்பாக. சுதீக்ஷாவுக்கு தான் ஆக்சுவலாக சுதீக்ஷா பெரிய பொண்ணானதுலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இப்போ கீதிகாவுக்கும் அப்படியே கண்டினியூஸாக அப்போ இருந்தே கீதிகா நான் 3 பேருமே குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போது நம்ம வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து இந்த உளுந்தங்கஞ்சி பவுடர்லாம் சேல் பண்ணுறோம்ல. இப்போ யூஎஸில் நிறைய குழந்தைங்க நம்மளோட உளுந்தங்கஞ்சி குடிக்கிறாங்க. அவங்க சொல்லும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்கும். உங்கள் வீடியோவில் பார்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கெலாம் கொடுத்து. இப்போ நானும் அதை வந்து என்னோடய குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அவங்க விரும்பியும் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டம்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். இந்த ராகி கஞ்சி களி இதெல்லாம் கொடுக்குறோன்னா கொஞ்சம் சினுங்க தான் செய்வாங்க குழந்தைங்க. பிடிக்காம தான் குடிப்பாங்க. நம்ம வாட்டுக்கு ஓகே அவங்களுக்கு பிடிக்காது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்தில் அவங்களோட சாய்ஸ்க்கு போயிட்டோன்னா நம்ம அதை அவங்களுக்கு பழக்கப்படுத்தவே முடியாமல் ஆயிரும். பிடிக்கலனாலும் பரவாயில்ல குடிச்சு ட்ரை பண்ணு, கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கொடுத்திங்கன்னா குடிச்சு பழகிடுவாங்க. அவங்க சாப்பிட்ற மற்ற விஷயம்லாம் நம்ம வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் சில நேரங்கள் அதுக்கு வந்து நம்ம ஓகே சொல்கிற மாதிரி தானேங்க இருக்குது. வெளியில் போகிறோம் ஏதாவது பண்ணுறோன்னா பீட்சா வாங்குவாங்க, இல்லை ஒரு நகட்ஸ் வாங்கி சாப்பிட்றதா இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு ஜங்காக இருக்கட்டும். அது எல்லா நாளும் நம்ம கொடுக்கலனாலும் என்றைக்காவது வெளியில் போகிறப்ப வர்றப்ப குழந்தைங்க கேட்கும்போது ஒரு பார்ட்டி நடக்கும்போதெல்லாம் நம்ம ஓகே சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்காக நம்ம அந்த டைம் ஓகே சொல்கிறோம். அது அன்ஹெல்த்தின்னு தெரிஞ்சும் இப்போ ஹெல்த்தியான ஒரு விஷயத்துக்கு அவங்கக்கிட்ட நம்ம சொல்லி புரிய வச்சு அவங்கள சாப்பிட வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான். ஒரு தடவை நாங்கள் சுதீக்ஷாவுக்கு ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸாக இருக்கும்போது டென்டிஸ்ட்டை போயிருந்தோம். அப்போ சுதீக்ஷாவுக்கு பல்லில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நான் தான் சொன்னேன், இல்லை அவங்க வந்து ஸ்கூலுக்கெலாம் ப்ரீ ஸ்கூல் போகிறப்ப அங்கே சாக்லேட்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் தானே பேரண்ட்டு, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தான் பேரண்ட்டு, நீங்கள் சொல்கிறது தான் அவங்க கேட்கணும். அவங்கள பேரண்ட் ஆக்கிட்டு நீங்கள் குழந்தையா பிஹேவ் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைய நீங்கள் ஹெல்த்தியாக வளர்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த டாக்டர் சொன்ன விஷயம் எனக்கு இப்போ வரைக்குமே மைண்டில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கீதிகா பிறக்கிறதுக்கு முன்னாடி விசிட் போனப்போ மேபி சுதீக்ஷாவுக்கு ஒரு 4 இயர்ஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் அப்போயே அப்போருந்து நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஆக்சுவலாக அவர் ஏதோ ஒரு நார்மலான ஒரு வார்த்தையாக அதை சொன்னார். பட் அதை நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். முக்கியமான குழந்தைங்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நம்ம தான் லீட் எடுத்து நம்ம தான் அதுக்கு முடிவெடுக்கணும். சும்மா எல்லாமே குழந்தைக்கு பிடிக்காதுன்னு மாடர்ன் பேரண்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலேயும் அவங்களுக்கு சாய்ஸஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ அதில் வந்து சாய்ஸஸ் அவங்க எடுத்துக்கிறதுனாலும் அதில் ஹெல்த்தியர் இது என்ன, எது குட்டு எது பேடுன்றதை அம்மா அப்பா தான் சொல்லித்தரணும். அதை விட்டுட்டு அவங்களோட சாய்ஸ்க்கே எல்லாம் போகக்கூடாது, எல்லாம் செல்லம் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி போயிட்டோன்னா அவங்களோட ஹெல்த்தில் நம்ம தான் பெரும்பாடு பண்ணணும். அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்றது புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக நான் கொடுக்குற எல்லாமே ஹெல்த்தியானது தான் அப்படின்லாம் சொல்ல வரல. இப்போ இன்றைக்கி பன்னு கூட கொடுத்து விட்றோம், அதெல்லாம் ஹெல்த்தியா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ லைஃப்பில் எல்லாமே கலந்து தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாம் சாப்பிடும்போது நம்ம கொடுக்குற ஹெல்த்தியர் வெர்ஷன் ஃபுட்டும் அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும். இது எனக்கு பிடிக்காது, அது எனக்கு பிடிக்காதுன்னெலாம் அவங்க சொல்ல முடியாது. நீ இன்றைக்கி வந்து இது சாப்பிட்றியா, ஈவினிங் வந்ததுக்கப்புறம் நான் உனக்கு பீட்ரூட் பொரியல் போட்டு குழம்பு ஊற்றி பிசைஞ்சு கொடுப்பேன், அதையும் நீ சாப்பிட்டு தான் ஆகணும். முட்டை கொடுப்பேன், அதை நீ சாப்பிட்ணும். ஸோ அதுவும் கலந்து தான் போகும் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நம்ம கொடுப்போம். சம்டைம்ஸ் சுதீக்ஷா கீதிகா எனக்கு இது பிடிக்காதுன்னு சொன்னாலும் நான் என்ன சொல்லுவேன், பிடிக்கலனாலும் என்ன பண்ணணும், சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. வீட்டில் என்ன பண்ணுறோமோ அது நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன் நான். பண்ணிடுச்சு குடிச்சிருங்க. சரி பசிக்குது பாப்பாக்கு பசி வந்துச்சு. வண்டி எந்திரிச்சோன்னே பச்சிடும். ஃபுல்லானதுக்குலாம் வலிக்காது, பசிச்சாதான் வலிக்கும். சரி குடிப்பா, மணி ஆயிடுச்சு, குடிச்சிரு. சூப்பர் சாஃப்டா இருக்கு பாப்பா. அப்படியே தூக்கி உள்ள வைக்கிறேன் அம்மா. சூப்பரா மெல்ட் ஆயிருக்கு, நல்லா இருக்குல்ல பார்க்க எம்மியா. பெரிய சாக்கெட் தேவையில்லை.
நான் இப்படியே வந்துடுறேன். அந்த பக்கம் சுற்றி போடணும்ல நம்ம? சுற்றி தான் போகணும். அந்த தான் டாடிக்கிட்ட நாளைக்கு சொன்னீங்கன்னா நான் வந்து தனியார் டிரெக்ஷன்ஸ் காமிச்சேன்னு. ஸோ டாடி சொன்னார் அந்த way தான் எப்போவுமே போகணும், மெயின் என்ட்ரன்ஸாக போகக்கூடாது. அப்போ தெரியாது, நான் அது மாதிரி விட்டதே இல்லை. ஏன் நீங்கள் விட்டதே இல்லை? இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். அதர் பீப்புள் போயிடுவாங்க அந்த way, ஏன்னா அந்த way ஈஸியானு சொல்கிறாரு. இன்னொரு வேலை வரணும்னு எனக்கு தெரியாது. அவன் இன்றைக்கி வந்து ஸ்கூலில் போய் தாங்க ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு டீ வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேன். அவங்க இப்போ தான் எந்திரிச்சு வந்தாங்க. சம்டைம்ஸ் வேகமாக எந்திரிச்சிட்டாங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கீதுக்காவை போய் ட்ராப் பண்ணுவாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ தான் அவங்களுக்கு டீ கொடுத்துட்டு நானும் வந்து லஞ்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சுதீக்ஷாவுக்கும் ஸ்லைடர்ஸ் தான் கொடுத்து விட போகிறேன். அவங்களுக்கு வந்து 8:20 தான் வந்து பஸ்ஸு வரும். ஸோ அதுக்கிடையில் வந்து லஞ்சும் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி வீட்டுக்கு வந்து லஞ்சு சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க, வந்துடுவேன் அப்படின்னாங்க. சரி, அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக சமைக்கிறேன். சம்டைம்ஸ் கொஞ்சம் வேகமாக செஞ்சுட்டேன்னா சுதீக்ஷா வந்து ரைஸே கொடுத்து விட்டுருவேன். கீதுக்காக தான் ரைஸ் அவ்வளோவா சாப்பிட்டுட்டு வர மாட்டாங்க. சுதீக்ஷா வந்து என்ன பண்ணுறோமோ பண்ணுறதை சாப்பிட்டுக்குவாங்க. கீதுக்காவுக்கு கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி கொடுத்து விட்டோன்னா சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே ரைஸு போட்டு மொத்தமாக கொடுத்துட்றது. டிவியில் வந்து நியூஸ் ஓடிட்டுருக்கு, அதுதான் பார்த்து நானும் சுதீக்ஷாவும் என்னென்னு ஒன்றுக்கும் என் ஹஸ்பண்ட்டை விளக்கம் கேட்டுட்ருக்கோம். அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு சொல்லிட்டு. நான் பெருசாக நியூஸ் சேனல்லாம் பார்க்க மாட்டேங்க, சின்ன வயசுலேருந்தே அந்த பழக்கமே கிடையாது. பெருசாக உலக நடப்பெல்லாம் அவ்வளோவா தெரியாது. இங்கே வீட்டில் ஹஸ்பண்ட் பார்க்கும்போது அப்படியே காதில் கேட்டுகிட்டே இருக்கேன், அந்த ஊரில் இது நடந்துச்சு அப்படி சொல்லி பேசி வரும்ல, அது வரும்போது காதில் கேட்கும். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் நியூஸாக இருந்தால் நான் என்னன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்குவேன். மற்றபடி அவ்வளோவா நியூஸ்லலாம் பெருசாக கேட்குறதில்ல. தப்பு தான், நிறைய பேர் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக உலகத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னெலாம் தெரிஞ்சுக்குவாங்க. நான் அவ்வளோ தெரிஞ்சுக்கிறதில்ல. எனக்கு தேவையானது மட்டும் தெரிஞ்சுக்குவேன் நான் அப்படின்னு வச்சுக்கலாம். சுதீக்ஷாவும் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கும் வந்து உளுந்தங்கஞ்சி தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் வந்து கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பிகிட்ருக்காங்க. இவங்க லஞ்ச் பேக்கையும் பேக் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வந்து எப்போ கிளம்பும்போதும் நம்ம அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும், பொட்டு வைக்கணும் அப்படின்றதும். அப்புறம் வந்து தலையை இப்படி விரித்து போட்டு போனால் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வாரத்தில் 2 நாள் விரித்து போட்டு போகலாம், மற்ற நாளெல்லாம் வந்து தலையை பிடிச்சி போட்டுட்டு போகணும் அப்படின்றது தான் ரூலு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, நீ நேற்று தானே தலையை விரித்து போட்டு போனேன், அதனால் இன்றைக்கி வந்து தலையை வந்து பேண்ட் ஏதாவது போட்டுப்போ அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு நான் என் தலையிலேருந்து அவ்வளோ கிளிப்பு நம்ம வீட்டில் இருந்தாலுமே அவசரத்துக்கு இருக்காது பார்த்திங்களா, பேண்டு கிளிப்பெல்லாம். அதனால் என் கிளிப் எடுத்து கொடுத்தேன். ஆனால் இப்போ மேடம் வந்து நல்லா வளர்ந்துட்டாங்க, எனக்கு வந்து எட்டாது. ஸோ நான் படியில் இல்லைன்னா நான் வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு அவங்கள கீழே உட்கார வச்சுட்டு தான் தலை சீவி விடுவேன். இப்போல்லாம் மோஸ்ட்டாக அவங்களே சீவிக்கிறாங்கங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைலாக சீவிக்கிறதுனால. எப்போயாவது ரேராக அந்த ஃப்ரெஞ்ச் ப்ரைடு அந்த மாதிரி ஏதாவது போட சொன்னால் தான் போட்டு விடுவேனா. ஸோ அதனால் எனக்கு எட்டலை. அதனால் நீயே போட்டுக்கடா, இப்போதைக்கு ஸ்டூல் போட்டு ஏறி தான் நம்ம போடணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே போட சொல்லி கிளப்பியாச்சு. அவங்க கிளம்புனதுக்கப்புறமும் லஞ்ச் ஓடிட்டே இருக்குங்க, ஏன்னா ஸ்லோ மோஷனில் நான் சமைச்சிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து ராஜ்மா குழம்பு வச்சுட்டு அப்புறமா வந்து கேபேஜ் பொரியல். ஏன்னா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்களே, அதனால அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுவேன். 1/2 hour சமைக்க சொன்னாலும் சமைச்சிருவேன். இல்லை இந்த மாதிரி ஓகே நமக்கு டைம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நானும் ஸ்லோவாகிடுவேன். ஸோ அதனால் வந்து ஜஸ்ட்டு நம்ம எப்பவும் தாளிக்கிற மாதிரி தான், நம்ம நார்மலாக குருமாலாம் வைப்போம்ல அந்த மாதிரி தான். பட் எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டு பண்ணுவேன். ஸோ அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது தட்டைப்பயிர் குழம்பு, அது எல்லா பயிர் குழம்புமே இதில் வைக்கலாம். அந்த மாதிரி தான் வைப்பேன். ஆனால் இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வைப்பேன், புளி ஊற்றாமல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு தேங்காய் சோம்பெல்லாம் அரைச்சி ஊற்றி இந்த மாதிரி குழம்பு வச்சுருக்கேன். அது வச்சுட்டு இது வச்சாச்சு. அப்படி இருந்ததுன்னா காலையில் தோசைலாம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குழம்போடையே சேர்த்து கொடுத்தோன்னா சாப்பிட்டுக்குவாங்க, ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்ட்க்கு. இன்றைக்கி இன்னொன்று நான் ரொம்ப ஸ்லோவாக சமைக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, கிச்சன் இப்படி இருக்கிறது தாங்க. எப்போவுமே கிச்சன் கொஞ்சம் கொடூரமாக இருந்ததுன்னா என்னோடய மைண்டுமே கொஞ்சம் கொடூரமாக மாறிடும். ஸோ என்னால் வந்து பீஸ்ஃபுல்லாக சமைக்க முடியாது. அதுவே ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்துச்சு இன்றைக்கி. எல்லாம் சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் கிடந்தது, அங்கங்கே ஜாமானாக இருந்ததா, அது ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தது. எப்படா இந்த சமையலை முடிச்சுட்டு இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எப்போ இந்த இடத்த கிளியர் பண்ணுவோன்ற மாதிரி இருந்துச்சு.
அவங்க 2 பேர் குழந்தைங்க கிளம்பினோடனே சமையலையும் கொஞ்சம் அடுப்பில் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. அந்த கேப்லேயே வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹஸ்பண்ட்க்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்போட தோசை கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன்ல, அதனால வந்து அதுவே பண்ணி கொடுத்துட்டேன். அது சாப்பிட்டுட்டு அவங்க அப்படியே கிளம்புனாங்க. அவங்க கிளம்புன உடனே டிவியில் ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு அப்படியே ஆரம்பிச்சிட்டேங்க. கிடு 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 கிடுன்னு க்ளீனிங்லாம் எல்லாம் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணேன். இதை முடிச்சுட்டு அப்புறமா வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேலைட் சேவிங் வேறு டைம்லாம் கொஞ்சம் மாறிடுச்சுங்க. அதனால வந்து எல்லாத்துலேயும் டைம் சேஞ்ச் ஆகிருந்தது. அந்த இங்கே கிளாக் எதுவும் நாங்கள் வீட்டில் மாட்டல. இந்த மைக்ரோவேவ்லேயும் அவன்லேயும் இருக்கும். அதுலேயே தான் பார்த்துக்கிறது. ஏன்னா கிச்சனில் தானே மோஸ்டான டைம் இருக்கும். நமக்கு ஓப்பன் கிச்சன்றதுனால எங்கேருந்து பார்த்தாலும் அது தெரியும். அதனால வந்து இன்னும் கிளாக் எதுவும் மாட்டலை. ஸோ அதனால் அதுலேயே அது டைமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இல்லைனா அது வேறு எப்போ பார்த்தாலும் தப்பான டைம்லேயே பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது. ஸோ மாற்றிட்டு டிஷ்வாஷர்லாம் கிளியர் பண்ணிவிட்டு டிஷ்வாஷர் போட்டு இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக கிளியர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தேங்க. அதுக்கப்புறம் தான் மன நிம்மதியாயிடுச்சு. விளக்குன பாத்திரம்லாம் டிஷ்வாஷர் போட்டு மிச்ச பாத்திரம்லாம் விளக்கி அடுப்பு பக்கத்தில் அப்படியே கவுத்தி வச்சுட்டேன். ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. எல்லாம் லஞ்சும் வந்து ரெடி ஆகிடுச்சு. மத்தியானம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் குழந்தைங்க 2:30க்கு அப்படி வருவாங்க. எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தராக சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்து ஆக்சுவலாக எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது. அதனால் சமைச்சு வச்சுட்டு நான் அப்படியே கிச்சன் கிளம்பிட்டேன். சமையல்லாம் அங்கே போய் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா ஈவினிங் வரலாம் அப்படின்ட்டு. இப்போ போனேன்னா நான் வந்து கீதிகா வர டைமுக்கு தான் வருவேன். ஸோ அதனால் வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் வந்து எனக்கு அங்கேயே டைம் சரியாயிரும். நான் உளுந்தங்கஞ்சி முன்னாடியே குடிச்சிட்டேன். சரி, அதனால் இப்போ வந்து ஒரு சுக்குமல்லி காஃபி போட்டு குடிச்சிட்டு கிச்சனும் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன பாட்டு? It's a lullaby. My teacher taught it to me. It's just that like எனக்கு கரெக்டாக சவுண்டு வர மாட்டேங்குது. I'm playing the notes correct. It's just the sound. இட்ஸ் ஓகே. ட்ரை பண்ணால் தான் வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான வெதர். என்னடா, அதனால் நாங்கள் வெளியில் டெக்குக்கு வந்துட்டோம். என்னடா அங்கே கிடக்கு? ஸ்னோபோர்டு. நம்மது இல்லையே. ஆமாம், நான் வந்து டாடிக்கிட்ட சொன்னேன். நம்ம வெளியில் பிரியாணி குக் பண்ணிட்டு இருக்கும்போது டாடி சொன்னால் யாரும் ஜாப் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் அந்த பக்கத்து வீடு இந்த வீடாக இருக்கும் போல். யாராவது எடுத்து இந்த பக்கம் போட்டிருப்பாங்க. தெரியும், அது ஆப்போசிட்டு ஹவுஸு. They have a little daughter. எப்படி ஒரு அருமையான வெதரு. கீதிகா சாப்பிட்டாங்க. நான் இப்போ தான் லஞ்சு சாப்பிட்றேன். என் கீதிகா ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் இங்கே உட்காடுறோம். நான் வந்து எனக்கு தெரிய நோட்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகே, நோட்ஸ் எல்லாம் சொல்லித்தர போகுது. எனக்கு இந்த நோட்டு தெரியும். நான் வந்து ஒரு சாங் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன்ல, அந்த சாங்ல இந்த நோட்டு தேவை. இது தெரியும், இது தெரியாது. இது தெரியும் எனக்கு. இது EGAB. Wait, this is the dip. AB. அவ்வளோதான். And E. There's like then each one இருக்கு. ஏன்னா some of themல இந்த சர்க்கிள் இருந்துச்சுன்னா like இதுல சர்க்கிள் இருக்கு, இது இதுல சர்க்கிள் லைக் சர்க்கிள் ஒன்று இருக்கு, இதுல சர்க்கிள் மட்டும் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் நோட்ஸாக இருக்கு. அதில் டிஃப்ரென்ஸ் இருக்கு. யா, ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்ன, நான் சாப்பிட்றேன். ஓகே. கீதிகா ஒரு பாட்டு பாட போகிறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணுங்க. ஓகே, ரெடி. பரவாயில்ல, திருப்பி டிரைவர். என்ன சவுண்டே காத்தே வரல. ஓகே, இது ஒரு ரைம்ஸு. நீங்கள் என்ன ரைம்ஸுன்னு சொல்லுங்கள். ஓகே கீதிகா. Congratulations. Congratulations.
he see me. Okay, let me make it a little easier. என்னடா குட்டி மரம் வச்சிருக்கு. She's sitting at the chair. Oh, did somebody posted that with their snack thing? No. So basically, a bunch of people like. Okay. Because they're still eating it. ஏய் சூப்பர். It's some random uncle. My sister is wearing white socks, and it's already. ஈவினிங் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை கூப்பிட்டு அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு டின்னர்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியுமே கிச்சனில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த டே வந்து இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.